ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் மீன் வாங்க போகிறோம். அது கிராமத்து சைடில் மீன் எப்படி கொடுக்குறாங்க, நாங்கள் எப்படி வாங்குகிறோன்னு பார்ப்போம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தொட்டி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவாங்க ஆஃபாக. அதில் மீன்களை அப்படியே வளர்ப்பாங்க. வளர்த்து நம்ம எந்த மீன் நமக்கு வேணும்னு சொல்கிறோமோ அந்த மீன் அக்லையில் என்னென்ன மீன் இருக்குன்னா, இறால் மீன் இருக்கும், ஜிலேபி, ஒரு சில ஊரில் ஜப்பான் மீனுன்னுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா கெண்டை. இந்த 3 வகையான மீன் என்ன வளர்ப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா நோண்டி வெளியில் தார்பாய் போட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அந்த மாதிரி மீன் வளர்ப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மீன் வளர்த்த இடத்துலேருந்து வாங்கிட்டு விற்பாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, நாங்கள் ஜிலேபி தான் வாங்கினோம். ஜிலேபி மீன்ஸ் ஜப்பான் அப்படி. இது எங்கள் வீட்டு சைடுங்க. தென்னை மரம் வச்சுருக்கோம், அப்புறம் வாழை மரம்லாம் வச்சுருக்கோம், பப்பாளி மரம், முருங்கை மரம். அதான் இதான் எங்கள் வீடு. இப்போ நம்ம அதான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஜிலேபி பார்த்திங்கன்னா எங்கள் சைடு பார்த்திங்கன்னா இப்போ வாங்கின மீன் எவ்வளோ இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா 160 வந்துச்சு. வெட்டியே நான் வாங்கிட்டு வந்தேன் 160. நல்லா பெரிய மீன் தாராளமாக கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். தண்ணி பார்த்திங்கன்னா டேப் க்ளோஸே ஆக மாட்டேங்குது. அது தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது. அப்படியே பொறுமையாக கொண்டு க்ளோஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன், அது முடியல. அது ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு. ஆனாலும் சரி, ஹஸ்பண்ட் மீன் வெட்டி வாங்கிட்டு வந்தேன்ல, அதனால் ஹஸ்பண்ட் மீன் கழுவுறாங்க. கழுவிட்டு இன்றைக்கி மீன் வறுக்கலான்ட்டு இது பண்ணியிருக்கேன். நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடல் சைடில் மீன் ஒரு மாதிரியாக இருக்கும், வளர்ப்பு மீன் ஒரு மாதிரியாக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மண்டையே பார்த்திங்கன்னா மீன் மண்டையே அவ்வளோ பெரிய மண்டையாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தீங்களாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதை வறுக்கிறதுக்கு மீன் எடுத்துகிட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு 3 மட்டும் ஆட் பண்ணி மசாலா பிரட்டி வச்சுக்கலாம். பிரட்டிட்டு இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெயில் தான் நாங்கள் ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணுவோம் கிராமத்து சைடில். கடல் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயில் தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 2 தடவை தான் இந்த தோசைக்கல் யூஸ் பண்ணேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி நிலைமையாயிட்டு என்னோடய தோசைக்கல். புது தோசைக்கல். ஃபிஷ்ஷு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி குக்கரில் சாதம் வச்சுட்டேன். நேற்று நைட்டு வச்ச ரசம் இருந்துச்சு, எதுக்கு குழம்பு வைக்கிறது அப்படின்ட்டு மீதி மீனை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ரசம் இருந்துச்சு. அப்புறம் மீனை வறுத்துக்கிட்டு சாதம் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இது மாமியார் வீட்டில் இருந்து இந்த விலாகு. நல்லா ஃபிஷ்ஷை ஃப்ரை. சில பேர் எண்ணெய் ஊற்றி அப்படியே மீனை வறுத்து எடுப்பாங்க. எனக்கு அதை விட இதுதான் பிடிக்கும். என்னோடய பாப்பாவை பாருங்களேன். என் பாப்பா இப்போ தான் குப்புத்துக்குச்சு. அப்போ குப்புத்துக்குச்சு. இது கொஞ்சம் லேட்டாக அந்த வீடியோ போடுறேன். ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. பரவாயில்ல, என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.